ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நாளைக்கு எல்லாரும் ஸ்கூலுக்கு போகிறீங்க. புது வருடம், நியூ அகாடமிக் இயர், புதிய தொடக்கம், ஒரு நல்ல தொடக்கமாக அமையட்டும். ஒரு உறுதிமொழியோட ஸ்கூலுக்கு போங்க. இந்த வருஷம் நீங்கள் 10th படித்தாலும் சரி, 11th படித்தாலும் சரி, 12th படித்தாலும் சரி, நாம் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணணும், நம்மளோட 1 இயரோட டார்கெட் என்ன, ஃபர்ஸ்ட் வரக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் மிட்டம்க்கு என்ன டார்கெட் அச்சீவ் பண்ணணும், ஸோ தினசரி வேலையை எப்படி ப்ராப்பராக பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு உறுதிமொழி எடுத்துக்கோங்க. அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இயர் ஃபுல்லாக அதை கண்டினியூ பண்ணுங்கள். இயர் ஃபுல்லாக கண்டினியூ பண்ணலனாலும் அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் மிட்டமை ஒரு பப்ளிக் எக்ஸாம்ஸ் மாதிரி ஒரு சீரியஸாக ஒரு எக்ஸாம்ஸாக அப்படின்னு மைண்டில் வச்சுட்டு அதுக்கு நம்ம எப்படி ப்ராப்பராக படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள ஒவ்வொரு நாளும் ஒரு ஷெடியூல் போட்டு படிக்க பாருங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களால் ஒரு பெரிய அளவில் மாற்றத்தை கொண்டு வர முடியும். அன்னைக்கு நடத்தின பாடங்களை அன்னைக்கே படிக்க பாருங்கள். அதில் பெண்டிங் இருக்க பாடங்களை வார கடைசி நாட்களில் முடிக்க பாருங்கள். ஆல்ரெடி இதுக்கு தெளிவாக ஒரு வீடியோ சொல்லியிருந்தேன். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோவும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ஆனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. ரொம்ப வருத்தமாக இருக்குது. முயற்சிக்கு பலன் இருந்தால் தான் அந்த அடுத்த கட்ட முயற்சி வெற்றியாக மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அதிகமாக வரும். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்க்குற வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ப்ளீஸ் ஆன்ட்டிக்காக ஒரு லைக் கொடுத்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வருஷம் உங்களோட டார்கெட் என்ன அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த டார்கெட்டை நோக்கியே உங்களோட வெற்றி பயணம் இருக்கட்டும். அதுக்கு யாரெல்லாம் உங்களுக்கு துணையாக இருக்காங்களோ அவங்கள மட்டும் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக கூட சேர்த்துக்கோங்க. இல்லை என்னோட படிப்புக்கு என்னோட ஃப்ரெண்டே வந்து ஒரு பெரிய தடங்களாக இருக்கிறா அப்படின்னா அந்த ஃப்ரெண்டை தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிடுங்க. அதுக்காக நான் உங்ககிட்ட பேச மாட்டேன், உங்க கூட சேர்ந்து என்னால் படிக்க முடியல அப்படின்லாம் பேசக்கூடாது. துரும்பும் பல்குத்த உதவும் சொல்லுவாங்க. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட உதவியும் கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும். ஸோ அவங்கள விட்டு நீங்களாக அவங்களுக்கு வேதனையை கொடுக்காத வகையில் அழகாக வந்து விலகி இருந்து நீங்கள் படிக்க பாருங்கள். நீங்கள் நல்லா படிக்கிறத பார்த்துட்டு தொடர்ந்து உங்களோட ஃப்ரெண்டே வந்து உங்கள் கூட சேர்ந்து அவங்களும் படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நாமும் நல்லா படித்து நம்ம சுற்றி உள்ளவங்கள நல்லா படிக்க வைக்கிறது அப்படின்றது தான் ஒரு நல்ல ஒரு மாணவர்களின் நல்ல ஒரு குணமாகவும் இருக்கும். சரிங்களா? ஸோ கல்வி என்பது எந்த அளவுக்கு நம்ம முக்கியம் அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா தெரியும். என்னதான் வந்து நீங்கள் வந்து பணக்கார பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, வசதியான வீட்டு பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, நமக்கு எவ்வளோதான் சொத்து சுகம் நம்ம பேரண்ட்ஸ் வந்து சேர்த்து வச்சுருந்தாலும், அதாவது பணமாகவோ பொருளாகவோ சொத்தாகவோ வீடாகவோ நமக்கு பேரண்ட்ஸ் நமக்கு சேர்த்து வச்சாலும் நமக்கு அழியாத சொத்து என்ன அப்படின்றனா கல்வின்ற ஒரு சொத்து தான். ஸோ அந்த சொத்து நம்ம கையில் இருந்தது அப்படின்னா நம்மளை விட ஒரு பெரிய செல்வந்தன் யாருமே இருக்க முடியாது. நோய் நொடி இல்லாத ஒரு ஆரோக்கியமான ஒரு மனிதன் தான் வந்து ஒரு பெரிய செல்வந்தன் சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்ததா யார் செல்வந்தன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வியில சிறந்து விளங்கக்கூடியவன் தான் ஒரு பெரிய செல்வந்தன். ஸோ சான்றோர்களை துணையாக கொள்ள வேண்டும் அப்படின்னு நீங்க திருக்குறள்ல படிச்சிருப்பீங்க. அதனால நல்ல படிச்சவங்களும் அறிஞர்களையும் சொல்லி கொடுக்குற ஆசிரியர்களையும் அவங்களிடம் நட்பு பாராட்டுங்க. நல்ல ஒரு ஒழுக்கமான ஒரு மாணவர்கள் அப்படின்ற பெயர் வாங்குங்க. லாஸ்ட் இயர்ல என்னென்ன கெட்ட பெயர் உங்களுக்கு வந்தது, எந்த இடத்துல மார்க் போச்சு, எதனால உங்களை மதிப்பெண் குறைஞ்சது, எந்த இடத்துலலாம் நீங்க வந்து சரியா படிக்காம உங்களோட கிளாஸை மிஸ் பண்ணியிருப்பீங்க, எதனால உங்களோட கிளாஸ் வந்து அடிக்கடி ஸ்கூல் வந்து அடிக்கடி லீவ் போடுற மாதிரி இருந்தது, இந்த நெகட்டிவான சில அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து அதை எல்லாத்தையும் மைண்ட்ல கொண்டு வந்துட்டு அது எல்லாத்தையும் இந்த வருடம் எதுவும் நடக்காம ஒரு நல்ல ஒரு வருடமாக கரெக்டாக வந்து இந்த வருஷம் முழுவதும் நம்ம வந்து கரெக்டாக இதை தான் பிளான் பண்ணுறோம், இதை நம்ம கரெக்டாக சக்ஸஸாக அடையணும் அப்படின்னு ஒரு திட்டமிட்டு அழகாக வந்து அதை தொடர்ச்சியாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக பெரிய அளவில் சக்ஸஸ் அடைய முடியும். கண்டிப்பாக வந்து கல்வின்ற சொத்து எல்லாருக்கும் அவசியம் தேவை. கல்வி இருந்தால் மட்டும் போதுமா அப்படின்னா கண்டிப்பாக கல்வி இருந்தால் மட்டுமே போதுமானது. மற்ற சொத்து எல்லாமே வந்து அழியக்கூடியது. பெரிய பேரிடர் ஏதாவது வந்தால் அதில் கூட வந்து வீடாக இருந்தாலும் சரி, பணமாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட ஒரு பேரிடர்லையும் அழியக்கூடியது தான் மற்ற சொத்துக்கள். ஆனால் அந்த கல்வின்ற ஒரு சொத்து வந்து யாராலும் அழிக்கவும் முடியாது. நம்ம உறவுகளே நம்ம கூட இல்லை அப்படின்னாலும் நம்ம தனிமரமாக நிற்காம நமக்கு துணையாக நம்மளோட வாழ்க்கையோட இறுதி காலம் வரை நமக்கு கூடயே வரக்கூடிய ஒரு பெரிய
துணை என்ன அப்படின்னா அந்த கல்வி தான். அந்த கல்வியை கை விட்டுடாதீங்க. அது ஒழுக்கத்தோட நீங்கள் அந்த கல்வியை தொடரும் பொழுது உங்களோட வாழ்க்கை பெரிய அளவில் அது வெற்றியை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும். அதை அனுபவிக்கும் போது தான் தெரியும் அதோட இனிமை என்ன அப்படின்ட்டு. அந்த நேரத்தில் இந்த கல்வி விஜய் ஆண்டியை மறந்துடாதீங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாரும் பெரிய அளவில் சக்ஸஸ்ஃபுல்லான வாழ்க்கையை அடையணும். நீங்கள் நினச்சதை நல்லபடியாக சாதிக்கணும் அப்படின்ட்டு கடவுள்கிட்ட நான் ப்ரே பண்ணிக்கிறேன். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். இந்த வருடம் உங்களுக்கு ஒரு நல்ல வருடமாகவும் நீங்கள் நினைச்ச மதிப்பெண்களை அடையக்கூடிய ஒரு வருடமாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை நான் பிரார்த்திக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்க பேரண்ட்ஸ் என்ன அட்வைஸ் சொல்கிறாங்களோ தயவு செஞ்சு அதை கீழ்ப்படிஞ்சு முடிஞ்சவரை மொபைல் யூசஸை அவாய்ட் பண்ணி ஒரு ஒழுக்கமான மாணவர்களாக அவங்களோட நேரத்தை வீணடிக்காமல் கரெக்டாக ப்ராப்பராக ஒவ்வொரு நாளுக்கும் நீங்களே ஸ்டடி பிளான் போட்டு அழகாக படிக்க பாருங்கள். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டடி பிளான் போடுங்க, டெய்லி ஸ்டடி பிளான் போடுங்கன்னு சொல்லி கேட்டுட்ருக்கீங்க. ஸோ தயவு செஞ்சு ஸ்டடி பிளான் நீங்கள் போடுங்க. உங்களுக்கு என்ன பாடம் படிக்க இருக்குது, எது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க, எது ரொம்ப ஈஸியாக பிடிச்ச மாதிரி இருக்குது ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க, கூட மேக்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி படிக்கும் பொழுது கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு 3 சப்ஜெக்ட் அப்படின்ட்டு 1 hour நம்ம டைம் ஒதுக்கும்போது கண்டிப்பாக எல்லா சப்ஜெக்ட்டுமே நம்ம அழகாக கவர் பண்ண முடியும். ஏன்னா போர் அடிக்கும், ஒரே சப்ஜெக்டை படித்தாலும் போர் அடிக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் சப்ஜெக்டை மாற்றி 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 படிக்கும் பொழுது நமக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். எவ்வளோ படிப்பு முக்கியமோ அதே மாதிரி உங்களோட ஹெல்த்தும் ரொம்ப முக்கியம். ஸோ நல்லா சாப்பிடுங்க. வெளியே வாங்கி சாப்பிட்றத முடிஞ்ச வரையும் அவாய்ட் பண்ணிட்டு அம்மா செஞ்சு கொடுத்ததை நல்லா சாப்பிடுங்க. காய்கறி பழங்கள் எல்லாம் எடுத்துக்கோங்க. உடல் ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. மனசு சுத்தமாக வைங்க. நல்ல மதிப்பெண் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வைராக்கியம் வைங்க. அவங்களுக்குன்னு ஒரு பர்சனல் ஒரு டைரி இன்னிலேருந்தே போட ஆரம்பிச்சிருங்க. நைட்லேருந்து போட ஆரம்பிச்சிருங்க. இது அப்படியே வருஷம் ஃபுல்லாக அதை ஃபாலோ பண்ணுங்க. டெய்லி நைட் தூங்க போகும்போது இன்னைக்கு நடந்த என்ன ப்ளஸ்ஸு என்ன மைனஸ் அப்படி நோட் பண்ணிட்டே வாங்க. உங்களோட ப்ளஸ் கூடிக்கிட்டே வரணும், மைனஸ் குறைஞ்சிட்டே வரணும். மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். ஒரு மாற்று குறையாத மன்னவன் நீ என்று போற்றி புகழ வேண்டும். என்னடா உடனே ஆன்டி பாட ஆரம்பிச்சிட்டாங்களேன்னு பார்க்குறீங்களா? மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். ஒரு சபையில் நீ நடக்கிற அப்படின்னா உன் கழுத்தில் நிறைய மாலைகளும் வெற்றி பதக்கங்களும் விழுது அப்படின்னாவே அதுக்கு கல்வியும் ஒரு ஒழுக்கமும் வாழ்க்கையில் ஒரு பெரும் பங்கு வகிக்கிறது. நம்மோட பெற்றோர்களோட அவங்களோட எதிர்பார்ப்பையும் அவங்களோட உழைப்பையும் நம்ம வீணாக்காமல் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் இதுவாகணும் அப்படின்னு நினச்சி படிக்கும் பொழுது நம்ம அதுவாகவே மாறும். ஸோ நீங்கள் எதுவாகணும் அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணுங்க. அது என்னைக்கு இதுவாகணும் அதுவாகணும் அப்படின்னு சொல்றீங்கன்னு நினைக்காதீங்க. ஸோ விவேகானந்தர் அவர்கள் சொன்னது, உன்னை நீ பலவீனன் என்று நினைத்தால் நீ பலவீனன், உன்னை நீ தைரியமானவன் என்று நினைத்தால் நீ தைரியமானவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க தைரியமான பிள்ளைங்களா என்ன சாதிக்க போறீங்க, உங்களோட லட்சியம் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா எல்லாரும் பெரிய அளவுல சாதிக்கலாம். வாழ்க்கையில மேலே போகிறதும் சரி கீழே போகிறதும் சரி நம்ம கையில தான் இருக்கு. ஸோ வெற்றி நமதே. நல்ல ஒரு தொடக்கமாக அமையட்டும். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி.